ஹலோ ஆல், வெல்கம் டு டிவிஎம் ட்ரேடிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக்கு ரெண்ட்டு அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாக் ரெண்ட்டு விடலாமா, இல்லை நம்ம ஸ்டாக்கை ரெண்ட்டுக்கு வாங்கலாமா அப்படின்றத பற்றி. சரிங்களா? ஸோ ஸ்டாக் ரெண்ட்டுக்கு விட்டால் நம்மளுக்கு டிவிடெண்ட் கிடைக்குமா, அந்த ஸ்டாக்கோட ஓனர் நம்ம தானா, இல்லை அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் சிம்பிள் தான். ஒரு வீட்டை வந்து நம்ம வாடகைக்கு விடுறோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை ரெண்ட்டுக்கு விடலான்றதே நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கே தெரியாது. ஸோ எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரியும். ஸோ இதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஓனர்ஷிப்பும் நம்ம கிட்ட தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஸ்டாக்கு மேலே ஏறிச்சுனாலும் அந்த ப்ராஃபிட் நமக்கு தான். அப்புறமேட்டு அதை நம்ம வாடகைக்கு விடுறோம்ல, ஸோ அந்த வாடகைக்கு விடுறதுலேருந்து வர ப்ராஃபிட்டும் நம்மளுக்கு தான். ஓகேங்களா? சரிங்களா? ஸோ இது வந்து என்னென்ன ஸ்டாக் ரெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் தான் கொஞ்சம் ஈஸியாகவும் நம்மளால் ரெண்ட்டுக்கும் விட முடியும். மற்ற பிளாட்ஃபார்ம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன ப்ரொசீஜர்னு தெரியல. இன்க்ளூடிங் ஜெரோதாலையுமே அந்த ஆப்ஷன் இல்லை. ஆனால் ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஆன்லைனில் தேடி பார்த்ததுக்கு 1 லேக் மேலே நம்ம ஒரு ஷேரை ஹோல்ட் பண்ணியிருந்தோம்னா தான் நம்மளால் ரெண்ட்டுக்கு விட முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ தனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. நிறையா டீட்டெயில்ஸும் இருக்குது. ஓகே. ஸோ தனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னா நான் லிங்க் தரேன், அதுலேருந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் போர்ட்ஃபோலியோ அந்த மாதிரி மேலே இருக்குல்ல, ஸோ மார்க்கெட்ஸ் ரெண்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இஎஃப்சி அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஈல்டு பெர் ஆனம் 46% போட்டிருக்காங்க. சரிங்களா? நம்மளால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னா 8000 சம்திங் போட்டிருக்காங்க. ஒரு ஷேருக்கு வந்து 3 ரூபா தராங்களாம். ஸோ இதுக்கும் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் லிமிட் இருக்குது, எவ்வளோ நாள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நம்ம கிளிக் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இங்கே பாருங்கள் போட்டிருக்காங்க லைவ் டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ ஷேர்ஸ் அவங்களுக்கு தேவையான குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2989 குவான்டிட்டி. ப்ரைஸ் வந்து ஒரு ஷேருக்கு வந்து 3 ரூபா தராங்களாம். எவ்வளோ நாள்னா 13 நாள். ஓகே. ஜஸ்ட்டு 13 நாள் இருந்தால் போதுமா, நம்மளால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்? 46% ஏர்ன் பண்ண முடியும். அதே போல் அந்த ஸ்டாக் எப்போ நம்மளுக்கு திரும்ப தருவாங்க அப்படின்னா 2 ஜூன். அதாவது ஜஸ்ட் அவங்க ஒரு 13 நாள் தான் ஹோல்ட் பண்ண போகிறாங்க. 13 நாள் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தந்துடுவாங்க. சரிங்களா? இப்போது இந்த 2000 இது ஒரு கால்குலேஷன் போட்டு பார்ப்போம். 2989 இன்ட்டு 3 ரூபா. ஓகேங்களா? 8967 ரூபா. ஸோ நம்மளுக்கு 8967 ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவே நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 13 நாள்லேயே கிடச்சிருது. சரிங்களா? இதோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா 3 ருபீஸ் இருக்குது. ஓகே. ஸோ ஜஸ்ட் 13 நாள் நம்மளுக்கு 8967 ரூபா நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் வாடகைக்கு விட முடியும். ஓகே. இப்போ நம்ம இன்னும் நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு சில ஸ்டாக்ஸ் பார்ப்போம். வேதாந்தா இங்கே பாருங்கள், வேதாந்தா கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, ஸ்டாக் வந்து வாடகைக்கு வாங்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 0.55%. ஓகேங்களா? சாரி பர்சன்ட் பாருங்க. ஒரு ஷேருக்கு வாடகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 55 பைசா. எவ்வளோ நாள் வச்சுப்பாங்க? 48 நாள் வச்சுப்பாங்க. நம்மளால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னா 1.24% ஏர்ன் பண்ண முடியும் 48 நாளைக்கு. ஸோ நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் சும்மா தான் இருக்குது அப்படின்னா, ஐ மீன் சும்மா இருந்த சென்ஸ் ஹோல்டிங்கில் இருக்குது அப்படின்னா நம்ம வாடகைக்கு விட்டோம்னா நம்மளுக்கு ஒரு 1% அதுலேருந்து ப்ராஃபிட் கிடைக்கும் 48 நாளைக்கு. சரிங்களா? 48 நாள் அவங்க என்ன பண்ணுவாங்க, வாங்கி வச்சுப்பாங்க. வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டு திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது யாருன்னா இந்த சிடிஎஸ்எல், செபி அந்த மாதிரி இருக்காங்கல்ல, அவங்களாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா முதல்ல ஒரு 10 ஷேர் 15 ஷேர் அப்படின்னு சொல்லி கொடுத்து பார்ப்போம்.
கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணலாம். சப்போஸ் டவுட்டாக இருந்தால், ஏன்னா நம்மளுக்கு எடுத்த உடனே நம்ம கொடுக்கறது கொஞ்சம் சந்தேகமாக இருக்கும்ல. ஸோ அதனால நம்ம ஒரு ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி ஒரு டெஸ்டிங்காக ஒரு 10 ஷேர் இல்லை 20 ஷேர் அந்த மாதிரி என்ன கொடுக்க முடிஞ்சா கொடுத்து பார்த்து அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வேதாந்தா இருக்குது. நான் என்ன ஷேர் வச்சுருக்கேன்னா, நான் விப்ரோ வச்சுருக்கேன் 15 குவான்டிட்டி. ஸோ அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1723 குவான்டிட்டி கேட்குறாங்க. 1.75 பைசா, அதான் 1.25 ஆல்மோஸ்ட் 1.25 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாடகையாக தராங்களாம். ஆனால் எவ்வளோ நாள் வச்சுருக்கணும்? நியர் 321 நாள், நியர்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம். ஸோ ஒரு வருஷத்துக்கு அவங்க எவ்வளோ தராங்க? 1 ரூபாய் 75 பைசா தராங்க. இதோட ஸ்பாட் ப்ரைஸ் 195 அட் த மூமெண்ட். என்கிட்ட வந்து இப்போதைக்கு 15 ஷேர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்படி நம்ம கொடுக்கறது மூலயமா கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்குமா, அப்புறம் டிவிடெண்ட் ஏதாவது போட்டாங்கன்னா நம்மளுக்கு வருமா, நம்மளுக்கு திருப்பி வருமா வராதா அப்படின்றது நம்மளோட மெயின் பாயிண்ட்டு. ஸோ ஓகே, நம்மளுக்கு திருப்பி வருமா வராதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். ஓகே, அது நம்ம அதுதான் ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக ஒரு 5 ஷேரில் 10 ஷேர் அப்படின்னு சொல்லி கொடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் எப்படி வருது, கரெக்டாக வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டிவிடெண்ட் வருமான்றது தான் நம்மளுக்கு இங்கே இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேள்வி. டிவிடெண்ட் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும். நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக வந்துடும். டிவிடெண்ட்னா நம்ம டிமேட் அக்கௌண்ட்டுக்கு தானே வரும். சாரி, டிமேட் என்ன பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தானே வரும், டைரெக்டாக வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் கான்செப்ட் தான். நம்ம ஒரு வீடு இருக்குது அப்படின்னா நம்ம வாடகைக்கு விடுறோம் அப்படின்னா ஸோ அதோட ஓனர் நம்ம தான். பட் ஆனால் அதில் வந்து டெம்பரரியாக அவங்க தங்கிட்டு போவாங்க. ஓகே, இந்த ஸ்டாக் யாரெல்லாம் வாடகைக்கு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் பையர் செல்லர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல. ஸோ இப்போ இந்த விப்ரோவோட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த விப்ரோட ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னும் போது என்ன நடக்குது அப்படின்னா அது வந்து இந்த மணியில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஆப்ஷன் பையர் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு ஆப்ஷன் வாங்குறாங்க, அது இந்த மணியில் போயிடுச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணி ஆகணும்? அவ்வளோ ஆப்ஷன்ஸை வாங்கி ஆகணும். இதே வந்து ஆப்ஷன் செல்லர் இருக்காங்க, அதுவும் இந்த மணியில் போகுது அப்படின்னா அதே ஆப்ஷனை அவங்க எத்தனை குவான்டிட்டி வாங்கியிருக்காங்களோ அத்தனை குவான்டிட்டி என்ன பண்ணி ஆகணும்? செல் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஷேர்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுறது? அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? இந்த மாதிரி வாடகைக்கு எடுக்கிறாங்க. இப்போ வாடகைக்கு எடுக்கிறதால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, இப்போ விப்ரோ ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வித்துட்டு இருக்கு? விப்ரோ எங்கே இருக்காங்க? இங்கே இருப்பாங்களா? இருங்க, விப்ரோ எவ்வளோ வித்துட்டு இருக்காங்கன்னு காட்டுறேன். விப்ரோ டைப் பண்ணுவோம். ஸோ விப்ரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 195 ரூபா வித்துட்டு இருக்கு. ஸோ அவங்க 195 ரூபா கொடுத்து ஒரு 2000 ஸ்டாக் 3000 ஸ்டாக் வாங்குறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதே 2000 ஸ்டாக்கை ₹1 கொடுத்து வாங்கினாங்கன்னா 2000 மட்டும் போதும்ல அவங்களுக்கு. ஸோ 2000 மட்டும் போதுன்னொடனே அவங்க வந்து அந்த இந்த மணியில் வரதோ அவுட் ஆஃப் த மணியில் வரதோ இல்லை அவங்களோட பிஸ்னஸ் நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களுடைய அந்த இந்த மணி அவுட் ஆஃப் த மணி அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டாக்கை திருப்பி கொடுத்துட்றாங்க. எவ்வளோவில் கொடுத்துட்றாங்க? இப்போ ₹1 வாங்குறாங்கன்னா 300 நாள் ஹோல்ட் பண்ணிவிட்டு அவங்க நம்மளுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் ₹1 தான் அவங்களுக்கு தேவைப்படும். இதே அவங்க ஃபுல் ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ தேவைப்படும்? 195 ரூபா கொடுத்து ஒவ்வொரு ஸ்டாக்கையும் வாங்கணும். எவ்வளோ? 195 ஒரு ₹200 வாங்குறாங்கன்னு வச்சுப்போமே. சாரி, 200 இல்லை 2000 குவான்டிட்டி வாங்குறாங்க அப்படின்னா எவ்வளோ தேவைப்படுது அவங்களுக்கு? வந்து 100, 1000, 10,000, லட்சம், 3,90,000, ஆல்மோஸ்ட் 4 லட்சம் தேவைப்படுது. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு ₹1 கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா 195 ரூபா தான் கொடுக்க போகிறாங்க நம்மக்கிட்ட. வெறும் 195 ரூபாய்க்கு அவங்களுக்கு 2000 ஸ்டாக்கு கிடைக்க போகுது. ஓகேங்களா, இதுதான் இதோட கான்செப்ட்டு. ஸோ நம்மக்கிட்ட ஆனால் அதுக்கு வந்து போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும் நம்மக்கிட்ட. ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் விப்ரோ வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் அது இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்? வாடகைக்கு கொடுக்க முடியும். இதே நம்ம வாடகைக்கும் வாங்கலாம், பட் நம்ம மேக்ஸிமம் வாடகைக்கு வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா, அதே போல் ஆப்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து இந்த மணி வரதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்? செல் பண்ணிடணும்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபாய்க்கு நம்மளுக்கு தராங்க, ஆஃபர் நம்மளுக்கு பண்ணுறாங்கன்றதும் இருக்குது. இதில் 40 ரூபாய்க்கு தராங்களாம். ஹுண்டாய் மோட்டர் அவங்க 40 ரூபா தராங்களாம். 201 குவான்டிட்டி தான் உங்களுக்கு டிமாண்ட் இருக்குது. இதே போல் இந்த ரெண்ட் ஷேர் அப்படின்றதுல இருக்குது பாருங்கள், எத்தனை ரூபாய்க்கு எத்தனை ஷேர் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதே போல் நம்ம கொஞ்சம் குவாலிட்டியான ஸ்டாக்கையும் பார்த்து வாங்குறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், இதே ஹுண்டாய் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலேயும் பார்த்தோம் கீழேயும் பார்த்தோம். இங்கே வந்து 1.92க்கு ஒருத்தவங்க வாங்க தயாராக இருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து 1.76க்கு வாங்க தயாராக இருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிமாண்டை பொறுத்து இருக்குது. ஒருத்தருக்கு வந்து நான் ரூ. 1 தரேன் என்கிட்ட கொடுங்கன்றாங்க, இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் ரூ. 2 தரேன் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி அப்படின்றது நம்ம தான் டிசைட் பண்ணோம். இங்கே கேஐபிடி டெக்னாலஜி, வேதாந்தா, ஜூப்ளியன் ஃபுட்ஸ், அரக்கல், எஸ்ஏசி, விப்ரோ, வோல்டாஸ், ப்ளூ ஸ்டார், இந்த மாதிரி நிறைய ஸ்டாக் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ வாங்கி வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம குவாலிட்டியை பொறுத்து, அந்த ஸ்டாக்கோட டிமாண்டை பொறுத்து, வாடகைக்கான டிமாண்டை பொறுத்துமே இருக்குது. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு எந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேயும் இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இதில் நல்லாயிருக்கு. ஸோ இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாடகைக்கு விடுங்க. கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது சூட்டபுளாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா நீங்கள் வாடகைக்கு விடுங்க. அதில் இருந்தும் நம்மளுக்கு ஒரு சின்ன ஏர்னிங்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ சும்மா நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டில் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வாடகைக்கு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருந்து ஒரு இன்கம் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆன மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் இன்றைய இந்த வீடியோவோட கண்டென்ட்டு. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நம்ம சொல்லுவோம். இல்லை வேறு எதாவது டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னா சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.